வணக்கம் நண்பர்களே. சரண்டர் இந்த படத்தை பற்றி விமர்சனம் பார்க்கலாம். கௌதம் கணபதி அப்படிங்கிறவருடைய டைரக்ஷனில் வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுர்ஜித் வில்லனாக, தர்ஷன் கதாநாயகனாக, ஸோ மெயின் சப்போர்ட்டிங் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா லால். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து அந்த ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலெக்ஷன் வந்து நடக்கும். ஒரு 4 நாள் எலெக்ஷன் வரப்போகுது. அதனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா 4 நாள் எலெக்ஷன் வரப்போகுது, அதனால் அங்கே ஒரு ஐயர் ஆஃபீஸர் இருப்பார். அதனால் நம்ம வந்து துப்பாக்கியெல்லாம் வந்து யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கி ஸ்டேஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ரூல் எப்படின்னா, யாருமே வந்து லைசன்ஸ் துப்பாக்கி வச்சுருப்பாங்கல்ல, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ எலெக்ஷன் நடக்கும்போது அவங்க வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாங்கி வைப்பாங்க. ஸோ அப்படி வந்து அந்த ஒரு துப்பாக்கியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் வந்து பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகான் வந்து வருவார். ஸோ அவர் துப்பாக்கியை வந்து ஸ்டேஷனில் கொடுத்துட்டு போயிடுவார். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷனில் ஒரு அம்மாவும் ஒரு லேடியும் ஒரு பையனும் வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட்டராக இருக்கக்கூடிய நம்ம லால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்து காட்டியிருப்பாங்க. இப்போ இதில் என்னென்னா அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா நம்ம தர்ஷன் வந்து புதுசாக தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலைக்கு வந்திருப்பார். அவர் வந்து ஒரு 3-4 மாதம் அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ துப்பாக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணாமல் போயிடுது. எது மன்சூர் அலிகான் கொண்டு வந்து கொடுத்த துப்பாக்கி எப்படா காணாமல் போச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பதட்டம். ஏன்னா ஒரு 4 நாளில் எலெக்ஷன் நடக்க போகுது. அதே நேரத்தில் எலெக்ஷனுக்கு சுர்ஜித் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பணம் வந்து பட்டுவாடா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட சர்டன் அமௌண்ட்டும் வந்து காணாமல் போயிடுது. இப்போ என்னன்னா ஒரு சைடு கொஞ்சம் பணம் காணாமல், ஒரு அமௌண்ட் காணாமல் போயிடுச்சு பணம். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துப்பாக்கி காணாமல் போயிடுச்சு. துப்பாக்கி காணாமல் போனதுக்கும் பணம் காணாமல் போனதுக்கும் என்னன்னா போலீஸு துப்பாக்கியை தேட, இந்த வில்லன் என்ன பண்ண பணத்தை தேட, இது ரெண்டையும் கொண்டு வந்து ஒரு மையப்புள்ளியில் வந்து இணைப்பாங்க. உண்மையிலேயே அதுதான் வந்து வேற லெவலில் வந்து நம்ம கௌதம் வந்து செமையான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டார். சத்தியமாக சொல்கிறேன், அந்த 8 தோட்டாக்கள் போன்ற படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு என்னென்னா அந்த மாதிரி ஒரு சாயல்லையே இந்த படம் வந்து கொஞ்சம் வந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் இருந்தாலும் என்னென்னா அதோட மேக்கிங் வேறு, இதோட மேக்கிங் வேறு. அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேசியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. சரிங்க, கதை இதுதான். பணம் எப்படி காணாமல் போச்சு, எதனால் காணாமல் போச்சு, யாரால் காணாமல் போச்சு, துப்பாக்கி எவன் எடுத்தான், எப்படி காணாமல் போச்சு, அந்த துப்பாக்கி வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த துப்பாக்கினால் வந்த பிரச்சனை என்ன, ஓகேங்களா? சரி, அந்த ஸ்டேஷனில் இருந்து அந்த அம்மா அந்த பையன் அவங்க அவங்க என்ன கணக்கு, இதெல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு கிரைம் த்ரில்லராக சொல்லக்கூடிய படம் தான் இந்த சரண்டர். நான் என்னமோ நினச்ச படத்தை பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃபில் என்னை ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிடுச்சு. இந்த படத்தோடைய ஒரே லேக்கு முனிஷ்காந்த் தேவையே இல்லை. காமெடிங்கிற பேரில் தேவையற்ற ஸ்க்ரீன் பிளே வந்து அவர் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். மற்றபடிக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த ஃபைட் எல்லாமே செம்மையாக இருக்கும். அந்த குழந்தை ட்விஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நிறையா சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே போல் இந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக தர்ஷனோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சுர்ஜித்தோட டயலாக் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அதாவது வில்லன் தான் இந்த படத்தோடைய ஸ்ட்ராங். இங்கே வர்றக்கு நான் எத்தனை பேர்த்த போட்டு வந்து தெரியுமா, அதாவது எனக்கு வந்து எதை பற்றியும் கவலை இல்லை, என்னை ஒருத்தன் போட வரானா நான் அவனை விட்டுருவனா, அதாவது அந்த கம்ப்ளீட்டான அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த ஒரு சீக்வன்ஸில் ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இருந்தாலும் சமயம் போட்டு தள்ளுவான். சாதாரண ஆள் இல்லை, முரட்டு பையன் சார் அப்படிங்கிற மாதிரி வில்லனை வந்து நல்லா மேட் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் தரிசனம் விட்டு விளாசனம் சார் செம்ம ஆக்ஷன் பேக்கப் பண்ணியிருப்பார். லால் வந்து ஒரு புரியாத புதிராகவே இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 கேரக்டரை வச்சு நச்சுன்னு ஒரு கிரைம் த்ரில்லரை வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். தர்ஷன் வந்து கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி. அதே நேரத்தில் வந்து சில விஷயத்த அவர் சொல்லும்போது மேலதிகாரி வந்து இங்கே நீ வந்தே 2-3 மாதம் தான் ஆச்சு, நான் மேலதிகாரியா நீ மேலதிகாரியான்னு சொல்கிற சீனில் வந்து தர்ஷன் வந்து தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்திட்டு இருந்தாலும் நம்ம வந்து அது கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, அதாவது துபாய் கண்டுபிடிச்சாகணும், இதுக்கு பின்னாடி வந்து ஒவ்வொரு நாட் போயிட்டே இருக்குங்கிற அந்த ஒரு கோபமாக இருக்கட்டும், இது எல்லாமே தர்ஷனோடைய அந்த உள்வாங்கி நடிப்பாங்க தெரியுமா. ஸோ உண்மையிலேயே வந்து சரண்டர் வந்து ஒர்த் ஃபார் வாட்ச் பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு விடுங்க. எனக்கு இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. நன்றி, வணக்கம்.